தேர்டு 1 கீழே 3 பாகம் வருடம் கடந்து போயிடுச்சு. இன்னும் இருக்கிற 2 கீழே 3 பாகம். நாளைக்கு தேர்தல் முடிவுகள். ஹல்லேலூயா. நாளைக்கு யார் ராஜான்ட்டு தெரிய வரும். ஹல்லேலூயா. ஆனால் பூமியில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ராஜாவை பார்த்து பார்க்கலாமா? நம்ம ராஜாவை பார்த்து நாளைக்கு யார் ராஜான்ட்டு தெரியும். ஆனால் நம்ம ராஜாவை பார்த்து ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு ராஜாவும் மாளிகையில் ஆமென் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ராஜாவும் மளிகையில் நாங்கள் அமர்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. உம்மை நோக்கி துதிக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றி வரும். உம்மை நோக்கி துதிக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானம் வரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாளை யார் உம்முடைய சித்தப்படி பதவிக்கு அழைத்து வர சித்தமாக இருக்கிற அவர்களை அழைத்து வாரும். ஆண்டவரே எங்களது ராஜா நீர், எங்களுடைய பலன் நீர், எங்களுடைய கோட்டை நீர். அல்லேலூயா. எங்கள் பலத்த துர்கம் ஐயா. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குடைய ஓடி சுகமாயிருப்பான். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு தெரிந்து காத்துக்கொள்ளும். ஐயா எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர், ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தந்தையே, ஆமேன். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றப்ப ஐயோ நான் எனக்கு பிடிச்ச ராஜா வரலையே, ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, நமக்கு முறுமுறுப்பே கூடாது. ஏன்னா ராஜாக்களை ஏற்படுத்துறது தேவன். அல்லேலூயா. யார் வந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவங்களை நீங்கள் பதவி கிடைச்சு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்து கேட்பாங்க, எல்லாம் வந்து கேட்பாங்க, இப்போ நீங்கள் சபையாலாம் ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணவங்க வந்தாங்களா? ஐயா எங்கள் ஆண்டவர் சித்தப்படி நடத்துவார், அவர் தான் ராஜாக்கள் கொண்டு வருவார்னு சொல்லணும். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. பயங்கரமான யுத்தம், சமாதானம் சொல்கிறாங்க, அப்புறம் சமாதானம் இல்லை. சரி சமாதானம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க, சமாதானம் இல்லை. ஈரான்லேருந்து, இஸ்ரேல்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து பயங்கரமான தட்டுப்பாடு. உங்களுக்கு தெரியும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு.
இப்போ கடைக்கு விற்கிறவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் ஏற்றிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம நாடு மாத்திரம் இல்லை, உலக நாட்டில். ஆனால் அங்கெல்லாம் நிலவரம் இன்னும் மோசம். ஸ்ரீலங்கா நாட்டில் 7 நாள் வேலை பண்ணுறவங்க 6 நாள் வேலை பண்ணி 1 நாள் சண்டே லீவாக இருந்தது. அடுத்து 5 நாள் பண்ணினாங்க. இப்போ 4 நாள் தான் வேலை. ஏன்? 4 நாள் வேலை பண்ணால் கம்மியாக பெட்ரோல் செலவாகும், டீசல் கம்மியாக செலவாகும், மின்சாரம் கம்மியாக செலவாகன்ட்டு. அல்லேலூயா. பெரிய பெரிய நாடுங்க, நல்ல வளர்ச்சியான நாடுங்க, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. அல்லேலூயா. ஃபியூயல், விமானத்துக்கு போகிற அந்த ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல், அது விலை ஏறி போச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை போஷிக்கும் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். உலகமெல்லாம் சமாதானம் இல்லை இல்லைன்ட்டு சண்டை போடுறப்ப நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 14:27, பக்கம் 150, புதிய ஏற்பாடு. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. என்னவா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யார் நமக்கு சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு? ஆண்டவர் இயேசு. நமக்கு சமாதானம் இல்லைன்னா, பயம் இருந்ததுன்னா, ஆண்டவர் கொடுத்து விட்ட சமாதானத்தை நம்ம எடுத்துக்கலான்ட்டு அர்த்தம். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யார் சொன்னது? ஸ்டாலின் ஐயா சொன்னாரா? மோடி ஐயா சொன்னாரா? எடப்பாடியார் சொன்னாரா? விசில் அடிக்கிறவர் விஜய் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? சமாதானத்தை வைத்து போகிறேன். அல்லேலூயா. யாருடைய சமாதானத்தை? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சமாதானத்தை நம்ம கொடுத்துட்டார். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. எங்கே போனாலும் எப்போ போனாலும் சமாதானமாக சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறப்ப கல்யாணி சிஸ்டரா சமாதானமாக இருப்பாங்க, கோபமே பட மாட்டாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் பாக்கியநாதனா அமைதியாக இருப்பா, சாந்தமாக இருப்பா. அல்லேலூயா. சமாதானம். நம்ம பார்க்குறவங்க எல்லாம் சமாதானமாக இருக்கிறோமே, எரிச்சல் இல்லாமல் இருக்காங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும். எல்லாம் துக்க முகத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க விருப்பமான ஆட்சியால் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு சமத்தை கொடுப்பார். சமாதானம், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. யார் வந்தாலும் அவர்கள் நம்ம கனப்படுத்துறது. ஏன்னா அதிகாரம் கொடுக்கறது அவரு. அல்லேலூயா. கட்சியில் பரிசுத்தமாக எந்த வித அரசியலை நம்ம ஈடுபடவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், அந்த கட்சியை பிடிக்கும், வீட்டில் புருஷனோட சொல்லுங்க, அவ்வளோதான். சபையில் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. வெளியே சொல்லக்கூடாது, வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் நீதிபரர். அல்லேலூயா. ராஜாக்களை ஏற்படுத்தும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைங்க பெற்றோர்கள் முதல்ல சமாதானம் இல்லை, ஆனால் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறாங்க. இடைவிடாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18. 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18. எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி தான் சொல்லணும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன். பாஸ்டர் சொன்னாரு நிறைய தேவைகள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்களேன், எங்கிருந்து வருது தெரியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம். அல்லேலூயா. செல்வங்கள் கடந்து வரும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பற்றாக்குறையா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். வலியா, நோயா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உங்களுக்கு துன்பங்களை கொண்டு வரப்போகும் எதிரி கலங்கி விட. பிசாசுக்கு எதிர்த்து. பிசாசுக்கு எப்படி எதிர்க்கிறது? ஐயா ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு செல்ல போவது ஒன்றுமில்லை என்பது நிச்சயமாமே. அதனால் என்னவா பெரிய ஆதாயம், நமக்கு பெரிய லாபம்னா போதும் என்ற மனதனே கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா.
எப்போவுமே இவங்க சந்தோஷமாக இருக்காங்களே, எங்கேருந்து வருது இந்த சந்தோஷம்? ஆண்டவர் குடிச்சிட்டு போயிருக்காருயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம யாரோடையும் நமக்கு கூடாது. கூடுமானால் அனைவருடைய சமாதானமாக இருக்க பாருங்கன்னு சொல்கிறாரு. படிங்க ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அல்லேலூயா. ஏன் கூடுமானால் எப்பவுமே இருக்கணும்? ஆனால் கூடுமானால் என்ன அர்த்தம்? நம்மளை எதிர்க்கவங்க இருப்பாங்க. உங்கள் ஏசாமி என்ன பெரிய ஏசாமியான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சாந்தமாக அவங்களை உபதேசிங்க. சாந்தமாக அவங்க கொடுக்குற கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அல்லேலூயா. சண்டை போகிறதுக்கு வருவாங்க, ரெடியாக வருவாங்க. என்னன்னு தெரியுமா? அந்த அம்மா இப்படி பேசிட்டாங்க, என்னமோ அவங்க சபதானம், எங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய தேவன், இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. வாக்குவாதம் வேண்டாம், அமைதியாக இருப்பா. நான் நேசிக்கிற ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாருப்பா. அவர்கிட்ட எனக்கு சமாதானம் இருக்குப்பா. சமாதானம் இல்லாமல் இருந்தேன் நான், எங்கெங்கேயோ போனேன் நான். யாருமே எனக்கு சமாதானம் கொடுக்கல, என் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நம்மக்கிட்ட இருக்க பெரிய முழு வேத புத்தகம் எதில் அடங்கியிருக்கு? அன்பு. ஆவிக்குரிய கனி 9 படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்புக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். போதும் போடுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. அது ஆவிக்கிற கனி. நம்ம சமாதானமாக இருந்தோம்னா ஆவிக்கிற கனி இருக்கு நம்மகிட்ட. சந்தோஷமா இருந்தால் ஆவிக்கிற கனி நம்மகிட்ட இருக்கு. அன்பு இருந்தால் நம்மகிட்ட இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்த தேவன். உண்மையாகவே நாம கூட வழி தப்பி திரிஞ்சு போயிருந்தோம், பயங்கரமான ஆளுங்களாக இருந்தோம். நிறைய பாவம், பாவத்துக்கு மேலே பாவம், பொய், ஏமாற்றுதல், பயங்கரமான கோபம். ஆனால் ஆண்டவர் நம்ம எடுத்து நம்ம கொடுத்துருக்காரு. அந்த ஆவியின் கனி நம்மக்கிட்ட உண்மையாகவே இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் மாறிட்டேன்ட்டு சொன்னால் நம்ம மனசு மாறலைன்னா ஆண்டவர் உண்மையில் ஏற்றுக்கல. அல்லேலூயா. வசனப்படுறது ஆண்டவர் வசனப்படுவார். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறங்க. ஆவியின் கனி நமக்குள்ள வெளிப்படணும். அநேகர் பார்க்கணும். வந்து அம்மா நாங்களும் பார்க்குறோம், எல்லாமே இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, நல்ல வசதி இருக்கு, செல்வங்கள் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லையே. எப்போவுமே நீ சந்தோஷமா இருக்கு. எப்படி? சிரிச்ச முகத்தோடு சொல்லியிருந்தா எல்லாரும் தேடி வருவாங்க. பயங்கரமான நோய், என்ன பண்ணுறது ஐயா? நோயை சுகமாக்குற தேவன் இருக்காரு. அது எப்படி சொல்கிற? எனக்கு சுகமாக்கினார். சரி, ஆனால் பார்த்தா உனக்கும் சுகர்ன்றியா? ஐயா, நான் எனக்கு சுகர் இருந்தாலும் சமாதானம் இருக்கியா, எனக்கு சுகர் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கியா? ஹல்லேலூயா. அவங்க உற்சாகப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. எனக்கும் அந்த ஆண்டவர் வேணும் ஏன்ட்டு வரணும். ஹல்லேலூயா. பர்சாப்புக்கு மேம்படுவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி பாஸ்டர் சொன்ன அந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, தேவைகள் அநேகம் மன்ற ஊழியக்காரர்கள் வரும்பொழுது ராஜா அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக செல்லட்டும். உலக ரட்ச சபையில் நான் சமாதானத்தை கண்டேன், நான் சந்தோஷத்தை கண்டேன். அந்த சபையில் சென்று நாங்கள் அவர்களுக்கு வேத பத்தங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கு நல்ல சமாதானம் வருகிறது. எங்களுக்கு நன்றாக எங்கள் ஆவியில் உணர்கிறோம். அநேக தேவதூதர்கள் கூட வந்து எங்களுடனே இருக்கிறார்கள், அவர்களுடனே இருக்கிறார்கள் என்று உணரட்டும். நாம் மட்டும் தேவைகளை சந்தித்தலும் இயேசுவின் நாமத்தில் நல்ல தந்தையே, ஆமேன். நல்ல கவனமாக கேளுங்க. நமக்கு தோல்வி என்றதே இல்லை, ஏன்னா வெற்றி நாயகன் அவர். ஹல்லேலூயா. வெற்றி கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. சமாதானம் இருந்தால் நல்லா யோசனை பண்ணுவோம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 2 தெசலோனிக்கர் 5:23 சொன்னேன் நான், இல்லை 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா. அப்படியே 1 தெசலோனிக்கர் படிங்க, 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அவர் காத்துப்பாரு. அல்லேலூயா. எதுல? நம்ம ஆவிய, நம்ம ஆத்மாவை, சரீரத்தை. அல்லேலூயா. எல்லாம் கரெக்ட். அங்கதான் நித்திய ஜீவன சரீரத்தையும் காப்பார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன். நமக்கு தோல்வின்றதே இல்லை. அல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு. நல்ல கவனமாக கேளுங்க. எல்லா நாட்டில் பஞ்சம். என்ன பஞ்சம்? எல்பிஜி பஞ்சம், கேஸ் பஞ்சம், பெட்ரோல் பஞ்சம். அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, கேஸ் விலை ஏறிக்கிட்டே போகுது. நம்ம நாடு அங்கேயும் இருக்காங்க ஆட்கள். ஆனால் நம்ம நாடு தான் உலகத்திலேயே ஜனத்தொகை மிகுந்த நாடு. உலகத்திலேயே நிறைய ஜனங்க இருக்கிற நாடு நம்ம நாடு. ஆனால் நம்ம நாட்டில் கவனமாக கேளுங்க. பெட்ரோல் விலை ஏறிச்சா? டீசல் விலை ஏறி போச்சா? நோ, இல்லை. கேஸ் விலை யாருக்கு ஏறிச்சு? வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு. எப்படி? அங்கேருந்து கேஸ் வர்ற ஈரான்லேருந்து மற்ற நாட்டிலேருந்து அவன் அந்த பக்கம் கடல் வழியாக போகக்கூடாதுன்ட்டான். கப்பல்கள்லாம் கொண்டு வரதெல்லாம் இல்லை. நேற்று 35,000 டன்னு எல்பிஜி நம்ம நாட்டுக்கு வந்துன்னே இருக்குது. அந்த இந்த பக்கமாக கப்பல் போகக்கூடாதுன்ட்டு அவன் தடுக்கிறான். அவன் தாண்டி அமெரிக்காக்காரன் எந்த கப்பலும் இப்படி போகக்கூடாதுன்றான். தாண்டி வந்துக்கிட்டே இருக்கு, வந்து சேர்ந்துடுத்து. அல்லேலூயா. ஏன்? எப்படி? சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சு? இந்த நாடுகள்லாம் வரலன்னா உடனே ஆப்பிரிக்கா இருக்க நாடுகள் என்ன சொல்லுது? உங்களுக்கு கேஸ் இல்லைன்ட்டு கஷ்டமே படாதீங்க, நீங்கள் நாங்கள் கொடுக்குறோம். யார்? சின்ன சின்ன நாடுங்க, அவங்களும் ஆயில் எல்லாம் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அவங்ககிட்ட, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். அல்லேலூயா. எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரி உதவி வரல. நம்ம நாட்டுக்கு உங்களுக்கு பற்றாக்குறையே வேண்டாம், நாங்கள் அனுப்புகிறோம், நாங்கள் உதவி செய்கிறோம். அல்லேலூயா. கொடுத்துறோம் எல்லா நாடுங்க. ஏன்? கொரோனான்ட்டு பயங்கரமான வியாதி வந்தப்ப நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்ச அந்த ஊசியை எல்லாருக்கும் ஏழப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் நம்ம அனுப்பணும். அல்லேலூயா. அவங்க இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இப்போ கூட கென்யாட்டு நாடு இருக்கு, அமெரிக்கா நாட்டில், அவங்க இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணினே இருக்காங்க. உண்மையாகவே நம்முடைய கடமை சபைக்காக ஜெபம் பண்ணணும். நமக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, நம்ம மாநிலத்துக்காக, சென்னைக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, உலகம் முழுவதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசிப்பார். ஏன்னா எல்லாரையும், சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. அதுதான் நமக்கு. அல்லேலூயா. முன்னாடியே வந்தாங்க மிஷனரிங்க. அப்போ வந்தார் தோமா, ரத்தம் சிந்தினார். பரிசுத்தமுள்ள இடம். வடநாட்டுக்காரன் வந்துடுறான். ஐயா, இங்கே சமாதான பூமியாக இருக்குயா. இந்தியா எருசலேம் எது? தமிழ்நாடு. நாட்டில் பொழைக்க வராங்க. அல்லேலூயா. ஏன்? நம்ம நாட்டில் சமாதானம் இருக்குன்ட்டு. முன்னாடி வடநாட்டுக்காரங்க, பீகார்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ யார் வராங்க? அப்போவே வந்திருந்தாங்க, இப்போ கண்ணுக்கு தெரியுது நல்லா. பங்களாதேஷ்லேருந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொன்மணி, ஒரு லேடி மார்ஜினான்ட்டு பேர், கல்கட்டா வழியாக, பங்களாதேஷ்லேருந்து கல்கட்டா வழியாக வந்து 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 இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. நான் மார்ஜினா தான் வேலைக்கு வைப்பானுவாங்க எங்கள் வீட்டில். அல்லேலூயா. இப்போ வயசாகி போச்சுன்ட்டு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அவருடைய பையன் இங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியல. யார் சொல்கிறது? அவங்க மருமக சொல்கிறா. அல்லேலூயா.
உன் மருமக ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவா, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வரமாட்டாங்க, சந்தோஷம், அல்லேலூயா, எங்கள் மாமியாரை பத்திரமா நடத்துங்க, அல்லேலூயா. ஆனால் அந்த பொம்பளை வந்து இங்கே எல்லா வேலை செய்யும், அல்லேலூயா. இப்போ பங்களாதேஷ் போயிட்டு நேபாள் நாட்டிலேருந்து வர்ற பொம்பளை, அல்லேலூயா, வந்து வேலை செஞ்சுட்டு கால் வலி எனக்குன்ட்டு, சரிம்மா நான் தைலம் கொடுங்க காலில், நான் மசாஜ் பண்ணி விட்றேன் டெய்லி, இலவசமாக ஆண்டவர் மசாஜ், அல்லேலூயா. எப்படி நம்ம அன்பை காட்டுறப்ப, அல்லேலூயா. நம்ம நாட்டை நேசிக்கிறாங்க, வடநாட்டுக்கார மாட்டம் சமாதான பூமி, நம்ம சமாதான கர்த்தர், அல்லேலூயா. நமக்கு தோல்வின்றதே இல்லை, வறுமை கிடையாது, நான் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. கவனமாக கேளுங்க. எல்பிஜி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி தெரியும், சோலார் அடுப்பு வச்சுருந்தாங்க, அப்புறம் விறகு வச்சு பண்ணுறது. எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னப்பா எல்பிஜிலாம் இல்லை, சின்ன கடை நடத்துகிறீங்களா, சாப்பாடு கடை, கவலையே இல்லை சார், மரம் வச்சு சாப்பாடு பண்ணிடுறாங்க, அல்லேலூயா. முன்னாடிலாம் கேஸ்ன்ட்டு ஃபேஷனில் இருந்தவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் இப்போ தோட்டத்தில் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மேம்படுது. ஆண்டவர்கள் நேசிக்கிறார், நமக்கு தோல்வி இல்லை. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, ஆமென் ஆமென் தோற்று போவதில்லை, ஆமென் ஆமென். தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே. பாடுங்க. மலைகளை தாண்டிடுவே, ஆமென். மலைகளை தாண்டிடுவே, மலைகளை தாண்டிடுவே. முதியடிப்பேன், ஆமென் ஆமென். நதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். என்னோட இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோட இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. ஆமென் ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. பாடுங்க. என்னால் உடைத்திவிடும் ஆமென் ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியை நான் நிறுத்துவேன். ஆமென் ஆமென். அழிகள் கொள்ளை ஆமென் ஆமென். நான் ஆடி பாடி ஆமென். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கொள்ளை ஆமென் நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஆமென் ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நான் தோற்று போவதில்லை. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. நீர் என்னோடு
இல்லை, மாற்றம் கூட இல்லை. தேவனோட இருக்கார். அல்லேலூயா. அவர் என்னோட இருக்கும், எனக்கு தோல்வி இல்லை. ஐயா நல்லா கவனமாக கேளுங்க பிள்ளைங்களா, நல்லா கவனமாக கேளுங்க. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் இவருக்கு வெற்றி வந்துடுச்சு, இவருக்கு தோல்வி வந்துடுச்சுன்னு சொல்லப்ப நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் உறக்க எல்லாரும் கேட்குற மாதிரி பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே, நான் தோற்று போவதில்லைன்னு பாடுங்க. ஐயா இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னம்மா இந்த மாதிரி பாரு. ஆமாம், எனக்கு எப்போவுமே வெற்றி, ஏன்னா அவர் என் கூட இருக்கார். அல்லேலூயா. நான் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமை உண்டாதாக. ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கும் தேவன். அல்லேலூயா. நம்மளை நேசிக்கும் தேவன், நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும்பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம் பட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? அவர் யுத்தம் செய்கிறவர், வெற்றி கொடி பிடிக்கும் தேவன். அல்லேலூயா. நாம் மகிமைப்படுவதாக. சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏசாயா 9:6 பாடுங்க. அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவா, நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிறந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு இருக்காரு. அப்பா இயேசு இயேசு சொல்றீங்க, எங்க அவரு? ஐயா அவர் போயிருக்காரு, திரும்பி வரப்போறான்னாரு. அப்போ உங்களுக்கு நிராதரவா, உங்களை இண்டிகேட்டராக விடேன், உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியனை அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளவே இருக்காருப்பா. இயேசு எங்க என்னம்மா சொல்லின்னு இருக்கீங்களே, எனக்குள்ளா இருக்காருப்பா, அவர் ஆவியை அனுப்பியிருக்காருப்பா. அல்லேலூயா. கட்டணம் மகிமைப்படுறதாக. சமாதானம், சந்தோஷம். நல்லா கவனமாக கேளுங்க. துக்க முகமாக நம்ம இருந்தோமோனா உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? நானும் துக்கமாக இருக்கேன், நீ துக்கமாக இருக்க, என்னையா வித்தியாசம்னுவாங்க. அல்லேலூயா. கட்டணம் மகிமைப்படுறதாக. சமாதானம், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் பேர் என்னவா? அவர் நாமம் அதிசயமானவர். அவர் பேர் ஆலோசனை கர்த்தா. அவர் சொல்வார் நமக்கு வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, எப்போவுமே அவர் தான் ராஜா. அல்லேலூயா. சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு கர்த்தத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தரின் வைராகியம் இதை செய்யும். நமக்காக வைராகியம் இருக்கிற தேவன். அல்லேலூயா. என்ன சொன்னார்? உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானம் கொடுக்கல, நான் கொடுக்குறது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. படிக்கலாம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்ட்டு பார்க்கலாம். சங்கீதக்காரன் 4:8 சங்கீதம் 4:8. அல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். பார்த்தா எங்க பார்த்தாலும் ஐயா ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கமே இல்லை. சமாதானத்தை நித்திரை செய்வேன். சமாதானம் இருந்தால் தூக்கம் வரும். அல்லேலூயா. சமாதானம் இல்லைன்னா தூக்கமே வராது. புரண்டு புரண்டு படுத்து கண்ணெல்லாம் செவந்து, ஏன்னா சமாதானம் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. சமாதானம் நமக்கு இருக்கணும்னா அடுத்தவங்களை சமாதானத்தை வழி நடத்தணும். நம்ம சமாதானம் இருந்தோம்னா அடுத்தவங்க தாராளமாக சமாதானம் வந்துடுவாங்க. அல்லேலூயா. பொய் சொல்லாமல் சொல்லுங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க. எத்தனை முறை புருஷனை திட்டிருக்கீங்க? எத்தனை முறை புருஷனோட சண்டை போட்டிருக்கீங்க? அல்லேலூயா. யா உலகம் எல்லாம் பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, எத்தனை முறை கம்பேர் பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. ஆண்டவர் எப்படி கொண்டு வருவாருன்னா, ஆண்டவர் எப்படி கொண்டு வருவார்? நம்ம புடமிடுறதுக்கு புருஷனை வைப்பார். அல்லேலூயா. புடமிடுறதுக்கு மனைவியை கொண்டு வருவார். அல்லேலூயா. புருஷன்மார்களே சும்மா அப்படி எழுதுறாதீங்க. உங்களை புடமிடுறதுக்கு மனைவியை கொண்டு வருவார். அல்லேலூயா.
நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. யாரும் சொல்ல மாட்டோம் உன்னை பற்றி உலகமெல்லாம் நல்லா பேசுது, அம்மா எல்லாம் வெளியே பேசுதுங்க, எனக்கு தெரியும் உன் வண்டவாளம். அல்லேலூயா. நீ எவ்வளோ நல்லவா மோசமாட்ட எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் கவனமாக கேளுங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய இருதயம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்கள தான் சேர்ப்பார். அல்லேலூயா. கல்பனா ஜாக்சன் எங்கே காணாமல் போயிட்டார்? ஊழியம் பண்ண போயிருக்காரா? எழுதி நிற்கீங்களா? அவர் நோட்ஸ் எடுத்துருக்காரு. அல்லேலூயா. சொல்லலாமா? பேர் சொல்லலாமா? மலேசியா பொண்ணை பற்றி அப்படிதான் கொண்டு வர ஆண்டவர். உனக்கு சமாதானம் இல்லைன்னா அவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. நல்லா வணங்கி ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு அடுத்த பொன்னாடி கீழ்படி. நீ பாதி புருஷனுக்கு கீழ்படிங்க, சமாதானம் தானாக வந்துடும். ஐயோ என் பொண்டாட்டி வாயே திறக்க மாட்டான், அப்படியும் இருக்க வேண்டாம். பதமாக சொல்லுங்கள், ஐயா இது நல்லதில்லை, இது வேண்டாம், ஜபம் பண்ணுவோம். யார் வந்து பூவா போடுவான், சாப்பாடு போடுவான், சும்மா ஜபம் ஜபம்னு சொல்லியிருக்கேன்னா அவர் போடுவாரியா? அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. நான் மலேசியா நாட்டில் வேலை பண்ணியிருந்தேன். நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்பிட்டேன். நானாக சமைச்சிட்டு, நானாக துணிங்களை துவைச்சி, நானாக இஸ்திரி போட்டுட்டு, பெரிய வேலை, நல்ல வேலை. அதனால் கம்பீரமாக தான் போகணும், வேலைக்கு போயின்னு இருப்பேன். நானாக சமைச்சு ஒரு நாள் ரசம் சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்பட்டேன். நான் ரசம் எப்படி வைக்க தெரியாதே, எல்லாம் என்னமோ சாப்பிட்றோம், இந்த சிக்கன் அது இதெல்லாம் சாப்பிட்றோம், அப்புறம் காய்கறி என்னமோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணின்னு இருக்கோம். ரசம் சாப்பிட்ணுமே, அது என்னன்ட்டு அது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான், அது தண்ணிமே தான் இருக்கும் அது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம தெரியலே நினச்சிருந்தாங்க. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. திடீரென்ட்டு 7 மணிக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணாங்க. பிரதர், எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது, கொஞ்சம் ரசம் கொண்டு வரேன். என்னவா? ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்மளை போஷிக்கும் தேவன். அவர் பார்ப்பார், நம்முடைய வாஞ்சிகளை நிறைவேற்றும் தேவன். அல்லேலூயா. உங்களை ரசம் கொண்டு வரன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஊழியக்காரர் ஒருத்தர் செல்லப்பான்ட்டு நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ அந்த காலத்தில் அன்பில் தர்மலகத்துக்கு வேலை பண்ணுறவர், எல்லாம் பண்ணினா எல்லாம் கரெக்டாக. அவர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சவால் விடுறாரு. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வறுமை, சாப்பாடு இல்லை, பசியாக இருக்குது, ஆனால் எனக்கு ருசியான சாப்பாடு வேணும், பிரியாணி சாப்பாடு வேணும், பிரியாணி வாழை இலையில் சாப்பிட்ணும், கூடவே சிக்கன் துண்டுங்க வேணும், வறுத்த சிக்கன் துண்டுங்க எனக்கு வேணும். அவர் பாட்டு அழுது ஜம்மெண்ட்டு, போங்க என்னை இந்த மாதிரி செய்கிறீங்க, எனக்கு இப்போ பசி, இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுது, ருசியாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுது, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஒருத்தன் வந்து கேட்டான், ஐயா 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 வாங்க வாங்க வாங்க, செல்லப்பா வாங்க வாங்க வாங்க. என்னப்பா? ஐயா உங்களை கூப்பிட்றாரு. அதே தெருவில் முனையில் இருக்கிறவர். அங்கே இவர் போனார். ஆச்சரியமாக இருக்குது. நல்லா கேளுங்க. 20 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் வாழையில் போட்டு எல்லாம் சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் துண்டுகள் எல்லாம் பரிமாறிப்பேன். நான் ஒருத்தனும் சாப்பிடல. அல்லேலூயா. ஒருத்தனும் சாப்பிடாம காத்திருக்காங்க. செல்லப்பா நீ வரணுன்ட்டு காத்தனுக்க. நான் தேர்தல் நிற்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஓடி போய் பிரசாரம் பண்ணல. ஆனால் உனக்குன்ட்டு திடீர்னு ஞாபகம் வந்தது, அப்படியே இருங்க பரிமாற்றிங்களா, இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன். நான் போய் உட்காந்தார். வாழையில் பிரியாணி. அல்லேலூயா. நம்மளை போஷிக்கும் தேவன். அல்லேலூயா. கைவிடாத தேவன், சமாதானத்தை கொடுக்கும் தேவன். அல்லேலூயா. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போ என்ன சொல்லணும்? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. அப்படியே பாடும். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே என்று சொல்லணும். சரிதானா? அல்லேலூயா. சிறைசாலை கதை கூட ஆதரமாப்பா, சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்து சமாதானத்தை படுத்து நித்திரை செய்வார் அவர். அடுத்த 29ஆம் அதிகாரம் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. தொங்கி போயிருக்க, எனக்கு முடியலையே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? எல்லாம் வரும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. நீதிமொழிகள் 22:24 மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவாரு. நீதிமொழிகள் 22:24 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா. ஏன்பா எலெக்ஷன், ஏன் எலெக்ஷன் நிற்கிறாங்க? பணம் வரும், பதவி வந்தால் பணம் வரும். ஆண்டவருக்கு பயந்தா போதும் ஐயா. பயந்தா வந்தால் லஞ்சம் வாங்க வேண்டாம், தானாகவே வரும். தாழ்மைக்கும், நான் தாழ்மையா அவரா எல்லாரோட கலந்து பேசுவார். அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் தாழ்மை தான். ரெடியா தாழ்ந்து லஞ்சம் கிஞ்சம் வாங்காமல் நல்ல காரியம். ஐயா இந்த காரியத்தை கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்களேன். அநியாயமா வேணாம் ஐயா, நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் பலன், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும். ஏன் எலெக்ஷன் நிற்கிறாங்க? கொஞ்சம் பேர் நல்ல காசு இருக்கிறவங்களாம் நிற்கிறான். ஏன்? பேர் வேணும், பேருக்காக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு கனமும் அல்லேலூயா, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அல்லேலூயா. ஆண்டு எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறாரு. நம்ம பயந்தோம்னா போதும். அல்லேலூயா. பயந்து சபைக்கு நேரத்துக்கு வந்தா போதும். அல்லேலூயா. பயந்து அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தா போதும். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு இவ்வளோ செலவாகன்றாரு, என்னால் எப்படி முடியும்? முடியும். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வர்றவங்க பார்ப்பாங்க, ஐயா உங்கள் சபைக்கு வந்து நானும் இந்த வேத பாதம்லாம் கற்றுக் கொடுத்தேன், ஆனால் உங்கள் ஜனங்க ஜெபிக்கிற ஜனங்க ஐயா. அவங்க ஜெபம் பண்ணுறப்ப எங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் ஈஸியாக வந்ததுயா. பெட்ரோல் எல்லாம் ஏறி போச்சுன்னா ஃப்ளைட் சார்ஜ்லாம் ஏற்றினா எனக்கு சுகமான பிரயாணம் வந்ததுயா. உங்கள் ஆளுங்க ஜெபம் பண்ணாங்க போல இருக்கு. அல்லேலூயா. தைரியமாக சொல்லுங்கள். எல்லாம் வந்து ஊழியக்காரங்க இருக்கிறப்ப யாராவது சின்ன குழந்தைங்கள பெரியவங்களை எழுந்து ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்ணோன்ட்டு சொல்லுங்கள். ஜெபம் பண்ணின அப்புறம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஐயா இந்த கூட்டம் நல்லா நடக்கணும், நான் ஜெபம் பண்ணியிருந்தேன் ஐயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாம். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 29:12 படித்தோம். அல்லேலூயா. அடுத்து அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் தேவன். அல்லேலூயா. கொலோசியர் 3:15 கொலோசியர் 3:15 அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமாதானம். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் படிங்க கவனமா. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன? இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின வசனம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க? யார் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு? யார் நமக்கு தேர்தல் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். நாம் அவருக்கு பிரியமானவங்க. அல்லேலூயா. பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னியுங்கள். இப்போ படிங்க சமாதானத்தை. இவை எல்லாவற்றின் மேலும்
பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஐயா, எனக்கு சமாதானத்தை கொடுத்தீரு, என் பாவங்களை மன்னித்தீரு. அல்லேலூயா. நான் மற்றவங்க குறைபாடு பரவாயில்லை, என்ன பிரச்சனையோ அவர் கத்துறாரு நம்மளை பார்த்து, என்ன பிரச்சனை நம்மளை அசட்டப் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஒருவர் பேர் ஒரு குறைபாடு உண்டால் மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா புருஷன் பொண்டாட்டியை மன்னிக்க மாட்டான், எரிஞ்சு விடுத்துருவான். அல்லேலூயா. பொண்டாட்டி புருஷனை மன்னிக்க மாட்டான். வாயா வா வந்து கொட்டிக்க, சமையல் பண்ணிட்டேன். எப்படியா சமையல் பண்ணி சாப்பாடு வச்சுருக்க வந்து சாப்பிட, வா வந்து கொட்டிக்க. அல்லேலூயா. தவறு. பரிசுநாவுக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. போய் உருப்படியாக வேலை பண்ணிட்டு வாயா, பக்தவங்களை பாரு. அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க. செல்லப்பாவுக்கு பிரியாணி கொடுத்த தேவன், எனக்கு ரசம் கொண்டு வந்த தேவன் உங்களையும் உங்கள் வீட்டுக்காரன் ஆசீர்வதிக்க மாட்டாரா? சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுநாம மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. ஒருவர் பேர் ஒரு குறைபாடு உண்டால் மன்னியுங்கள். அல்லேலூயா. அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா அப்பா இத்தனை சங்கடம் இருக்கா கல்யாணம் பண்ணினான்ட்டு. உன்ன சொல்கிறோம்ப்பா, நீல சட்டை போட்டிருக்கிற அவர் சிரிக்கிறாரு. ஓ இவ்வளோ கஷ்டம் இருக்குமா? அல்லேலூயா. விவாகம் என்பதே பரிசுத்தமாக இருப்பதாக. அல்லேலூயா. ஒருவருக்கு தாங்கணும். அல்லேலூயா. புடமிடுவார், போட்டு வாட்டி வதச்சி எடுத்துருவார். அவர் பயந்து ஜம் பண்ணாமல் இருந்தால் பொண்டாட்டி மூலமாக வரும் சங்கடம், புருஷன் மூலமாக சங்கடம் வரும். அல்லேலூயா. பயம் பக்தியோட இருப்பு சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ தான் சமாதானமாக இருந்தால் தான் என்ன பெருசா நான் பயபக்தி ஆகிட்டேன் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்படி, அப்படி தான் சாத்தான் கொண்டு வருவான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீர் என்மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா. நீர் சமாதானத்தை தந்தரலாம். சரி, சங்கீதம் 30:9 தானே சொன்னேன் நான். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அடுத்த இந்த வசந்த பாட்சியை முடிச்சுடுவோம் நம்ம. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நீங்க சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். சொன்னேன் நான், மறுபடியும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் பார்க்கணும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உங்கள் சாந்த குணம்
அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக. ஹல்லேலூயா. படிங்கம்மா, படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்னென்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். புருஷன்கிட்ட அழ வேண்டாம், பொண்டாட்டிட்ட அழ வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக. ஹல்லேலூயா. சாந்தமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன நான் சொன்ன மாதிரி பிரியாணி, சாப்பாடு, ஹல்லேலூயா, ஆடை, ட்ரெஸ்ஸு, சந்தோஷம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை அவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா. புருஷன் கேட்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் தொண்டனப்பு. பசங்க கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் கேட்பார். ஹல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூட, இப்படிப்பட்ட புருஷனை கொடுத்தீங்களே நன்றி, இப்படிப்பட்ட பையனை கொடுத்தீங்களே, பொண்ணு கொடுத்தீங்களே நன்றி சொல்லிதான் பாருங்களேன். ஐயா எனக்கு பசி நன்றி, தூக்கம் வரல நன்றி, இந்த நோய் இருக்கு நன்றி சொல்லிதான் பாருங்களேன். ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் போயிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நிறைய பேர் பண்ணுறது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த கவலை அந்த கவலை கேட்டு அவருக்கு ஹல்லேலூயா சுமை. ஆனாலும் பாஸ்டர் வேலை அது, உடனே அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் தூதன் அனுப்புவார். ஹல்லேலூயா. அடுத்து வரும் கால், பாஸ்டர் உங்ககிட்ட ஜெபம் பண்ண சொன்னே ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணினார் பாஸ்டர். அதுதான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. தொந்தரவு வரப்போ பாஸ்டருக்கு ஃபோனு, எல்லாம் நல்லதாக பாஸ்டருக்கு பண்ண மாட்டாங்க. பாஸ்டராக ஞாபகப்படுத்தி, அம்மா அன்றைக்கி என்னமோ சொன்னீங்களே ஜெபம் பண்ண, அன்றைக்கே விடுதலை கிடச்சிச்சு பாஸ்டர். நிதானமாக சொல்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்திலே கூட ஜெபத்தினால் வேண்டாம் தேவனுக்கு தெரிவித்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் தேவன். அவர் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் எலெக்ஷன் பற்றி வந்தா சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறப்ப. இன்னும் ஒரு வசனம் படிங்கப்பா. சிறை சாலை கதவுகளும் ஆமென் ஆமென். சிறை சாலை கதவுகளும் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாமே வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, ராதோடு போகவில்லையே. ஆமென் ஆமென். தோல்வி எனக்கில்லையே, ராதோடு போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது படிங்க. மைக்கு கொடுக்கணும். எங்கே பாதாளமும் ஜெயம் எங்கே. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிருபை மிகுந்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உலகத்தில் சமாதானம் இல்லை, நாடுகளுக்குள் சமாதானம் இல்லை. உங்கள் தேசத்தில் எல்லோரும் சமாதானத்தை தேடி ஓடி போகிறார்கள். உங்கள் மாநிலத்தில் ஹல்லேலூயா
ஆனால் சமாதானத்தின் தேவன் எங்களோட இருக்கிற மக்கள் ஸ்தோத்திரம். நீ நித்திய பிதா, நீர் வல்லமையில் ஹல்லேலூயா தேவனையா. பாலகனாக வந்தீர், உலகத்தை மேற்கொண்டீர், எங்கள் பாவங்களை மேற்கொண்டீர். ஹல்லேலூயா. பாவங்களை மேற்கொள்ளும் வல்லமையை கொடுத்தீர். யா நான் என்ன செய்வேன், பொய் சொல்லாமல் என்னால் முடியவில்லையே, பாவம் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே என்று உம்மை நோக்கி பார்த்த பொழுது என்னுடைய பாவங்களை கழுவி விட்டீர் ராஜா. என் பாவங்களை மன்னித்தீர், என்னை பரிசுத்தமாக்கினீர். அல்லேலூயா. இப்பொழுது நான் என் விண்ணப்பங்களை செலுத்தும்படியாக நீர் வந்திருக்கிறீர். அப்பா, என்னுடைய கவலை என்ன இருந்தாலும் உங்கள் மேல் வைத்து விடுமே ராஜா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டார். தப்பி போகும் வழியை உண்டாக்குவார். கிருபையாயிரம் கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. யா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஒவ்வொருவருமே ஆசீர்வதியா. யா வரப்போகும் அந்த ஆமென் நிகழ்ச்சியை பொறுப்பேற்றுக்கொள்ளும், தேவைகளை சந்தித்தலும். அப்பா, ஒவ்வொருவருக்கும் அநேக தேவைகள் உண்டையா. மனமிறங்கும் சரீர தேவைகள் ஐயா, உலகத்திற்குரிய தேவைகள், அதில் உணவு தேவைகள், ஆரோக்கியமான தேவைகள், நிம்மதி, சமாதானம் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கும் தேவன் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா. தேர்தல் முடிவுகளுக்காக ஜெபிக்கிறோம். சித்தமானவர்கள் நீர் பதவிக்கு அழைத்து வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பேசிய வார்த்தைகளை போலவே ராஜா, நாங்கள் தோற்று போவதில்லை, என்னாலும் எங்களுக்கு வெற்றி. அல்லேலூயா. யா நாங்கள் பாடினோமே ராஜா, என் பலனே என் கோட்டையே. உம்முடைய சந்நிதியில் வந்து இருக்கும் பொழுது, உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும் பொழுது சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, வெற்றி உண்டு. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆசிரியம் அருமையான பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஜாக்சனுக்காக, ஜபாவுக்காக ஸ்தோத்திரம், கெஷியால் கல்பனாவுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டரம்மா மெர்சி பாக்கியனருக்காக ஸ்தோத்திரம், சுசீலா ஆனந்துக்காக ஸ்தோத்திரம், கல்யாணி சாம்பமூர்த்திக்காக ஸ்தோத்திரம், சிகாமணிக்காக ஸ்தோத்திரம், சிகாமணி மனைவிக்காக அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறோம். சிகாமணின் ஜபங்களை கேட்கிறோம். ரூத்துக்காக ஸ்தோத்திரம், அந்தோனி ராஜுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீல சட்டைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வாத்தியம் வாசிக்கும் மகனுக்காக ஸ்தோத்திரம், சந்தோஷுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபையாய் ராஜா, பாடல்களை பாடும் அருமையான ராஜா அப்பா. கெஷியாலின் மகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. யா பிள்ளை வளர்ந்து வந்து ஆமென் வசனங்களை வாசிப்பதற்காக ஸ்தோத்திரம், பாடுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருமே கண்ணோக்கி பாரும் சாமி. இன்னும் பெயர் குறிப்பிடாத ஒவ்வொருமே கண்ணோக்கி பாரும். ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களுக்கு சமாதானத்தை தந்தலும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென் சொல்லுங்க.